ரோகிணி ரோகிணி மனோஜ், எனக்கு என்னாச்சு? நான் நார்மலா நின்னுட்டு இருந்தேன். திடீர்னு ஏதோ பிளாங்க் ஆன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் தலையெல்லாம் சுத்திடுச்சு. என்னாச்சு? ஒண்ணும் நடக்கல. மனோஜ், எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா? நம்ம வேணா டாக்டர் கிட்ட போலாமா? உனக்கு இருக்கிற ப்ராப்ளத்துக்கு சாமி கிட்ட தான் போகணும். என்னது? ஒண்ணு இல்ல ரோகிணி, உனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்ல. வேற எதுவும் இல்லல்ல. என்னன்னே தெரியல மனோஜ். இப்பெல்லாம் அடிக்கடி எனக்கு பயங்கரமா தலை சுத்துது. நீ ஒன்னும் பயப்படாத. நான் எப்ப உன் கூட தானே இருக்கேன். உனக்கு ஏதாச்சும் ஒண்ணுனா நான் பாத்துக்க மாட்டேனா? நீ நீ பயப்படாத, நான் இருக்கேன். வர வர எனக்கு என்ன ஆகுதுன்னே தெரியல மனோஜ். எங்க கேட்டுட்டு இருக்கா? எங்க இருக்குது? ஐயோ. ஏய் ஹாய், என்ன கிளம்பிட்டியா? நைட் ஃளைட்டா? இல்ல ஸ்ருதி. அப்போ நாளைக்கு காலையில கிளம்புவியா? இல்ல, இன்னும் 2 days ஆகும். இன்னும் 2 days ஆகுமா? அதான் வின் பண்ணிட்டல, அப்புறம் என்ன? சொல்லிருந்தேன்ல, பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஷெஃப் எல்லாம் வந்திருக்காங்கன்னு. சரி, அதுக்கு என்ன இப்போ? அவங்க கிட்ட எல்லாம் நிறைய கன்சல்ட் பண்ண வேண்டியிருக்கு. அப்புறம் இங்க கோவால ஸ்பெஷலான ஃபுட் பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு 2 நாள்ல வந்துருவேன். இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்க அங்கதான் இருக்கணுமா? சென்னையில இருந்துகிட்டே அமெரிக்கால என்ன ஸ்பெஷல்னு தெரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு இன்னைக்கு எல்லா டெக்னாலஜியும் வந்துருச்சு. நீ என்னடா அங்க உட்கார்ந்துட்டு ரிசர்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்க? ஒரு விஷயத்த நெட்ல சும்மா படிக்கிறதுக்கும் அத நேர்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நேர்ல பார்த்து அதை டேஸ்ட் பண்றப்பதான் அதுல இருக்க இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்க முடியும். ஏய், சும்மா ஏதாவது ரீசன் சொல்லிட்டு இருக்காத. காம்படிஷனுக்கு போயிட்டு வரேன்னு போயிட்டு இப்ப என்னென்னமோ கதெல்லாம் சொல்லிட்டு இருக்க. நான் ஏன் கதை சொல்ல போறேன்? இங்க நீத்துக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே ஹோட்டல் பிசினஸ் தான். ஓஹோ. நிறைய நல்ல நல்ல ஹோட்டல்லாம் இருக்கு. அங்கெல்லாம் விசிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நீத்து அவங்க ரெஸ்டாரண்ட்ல இந்த டிஷ் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. தெரியாம நானும் ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. அதான் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுட்டு வரலாம்னு இருக்கேன். இல்லனா பேர் கெட்டு போயிடும். என்னமோ போ, நீ டிசைட் பண்ணிட்ட. ஆனா இந்த முருகர் விநாயகர் பழம் வாங்கின கதெல்லாம் சொல்வாங்கல்ல, அந்த மாதிரி நீ உலகத்தை சுத்தி தான் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற. நான் உட்கார்ந்த இடத்துல இருந்தே எல்லாம் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றேன். அது உனக்கு புரியல. ஓ, இந்த கதையெல்லாம் உனக்கு தெரியுமா? அதெல்லாம் சினிமால பாத்திருக்கேன். நீ இப்ப சொன்ன உடனே எனக்கு ஒரு ஐடியா வருது. என்ன ஐடியா? நீ அங்க இருந்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்றல, நான் இங்க இருந்தே ஆன்லைன்ல ரிசர்ச் பண்ணி கோவால என்னென்ன ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்லாம் இருக்கோ என்னோட ரெஸ்டாரண்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்றேன். நீ உன் ரெஸ்டாரண்ட்ல செய்ய ஆரம்பிக்கிறதுக்குள்ள நான் என் ரெஸ்டாரண்ட்ல செஞ்சுடுறேன். என்ன நீ இப்படி ஐடியாலாம் திருடுற? நான் தானே முதல்ல சொன்னேன். ஐடியாவை யாரு முதல்ல சொல்றாங்கங்கிறது முக்கியம் இல்ல, அதை யாரு முதல்ல பண்றாங்கங்கிறது தான் முக்கியம். நீ நல்லா அங்க இருந்து 1 மாசம் ரிசர்ச் பண்ணிட்டு வா. நான் அதுக்குள்ள என் ரெஸ்டாரண்ட்ல எல்லாத்தையுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணி ஃபேமஸ் ஆயிடுறேன். ஏய், இதெல்லாம் சீட்டிங். ஏய் போடா. இப்ப எதுக்கு என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க? நான் இப்ப ஃபுல்லா குடிச்சிட்டு வந்திருக்கிறேன். எப்படி நீ குடிச்சிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போற? நீ ஏன் கஷ்டப்பட்டு எடுத்து வைக்கணும்? அதான் நான் எடுத்து வச்சிட்டேன். கிளம்பு. சாப்பிடலாம் வாங்க. சாப்பிட வேணுமா? ஏன் உங்க அம்மா வீட்டுக்கு போலையா? இல்ல. போகலையா? இல்ல. பொய் சொல்றேன். இல்ல. அப்ப வேற ஏதாவது பெருசா பிளான் பண்ணிருக்கியா? இல்ல. அப்ப நான் சாப்பிட்டதுக்கு அப்புறமா போயிருவியா? இல்ல. என்ன இல்ல இல்ல நான் அதே சொல்லிட்டு இருக்கிறேன். நான் சாப்பிட மாட்டேன். முதல்ல சாப்பிடுங்கன்னு சொல்றேன்ல. இல்ல, நீ கோவமா தான் இருப்ப. உனக்கு கோவம் வந்திருக்கும். ஆனா நீ இதை வெளில காட்ட மாட்டுற. நான் ஆசைப்பட்டது நீ வேணான்னு சொல்லிட்டுல, அதனால நான் அப்செட் ஆகிட்டேன். அப்செட் நான் குடிப்பேன்னு உனக்கு நல்லா தெரியும். இப்ப நான் குடிச்சிட்டு தான் வந்திருக்கேன்னு உனக்கு தெரியும். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அன்னைக்கே கண்ணதாசன் சொல்லிட்டார், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். மனது மயங்கி என்ன உனக்கும் வாழ்வு வரும். பாடி முடிச்சாச்சா? சாப்பிட வாங்க. மற்றவங்க காட்டுற பாசம் உண்மையா பொய்யான்னு முகத்தை பார்த்தா தெரியறது இல்ல. ஆனா நேரம் வரும்போது அது வெளியில வந்துருது. கிறிஸ்து மேல அவ்வளவு பாசம் இருக்கிற மாதிரி இருந்தியே, இப்ப என்னடா அவனை தத்தெடுக்க வேணாம்னு சொல்ற? அது ஏன்? அது உங்களுக்கே ஒரு நாள் புரியும். ஐயோ, என்ன புரியும்? நான் ஏன் கிறிஸ்ட தத்தெடுக்க வேண்டாம்னு சொல்றேன்னு என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கே புரியும். அது என்ன என்னைக்கோ ஒரு நாள்? இப்போ இப்போ சொல்லு, இந்த நிமிஷம் சொல்லு. ஏதாவது ஒரு காரணம் வச்சிருப்பல. சொல்லு சொல்லு சொல்லு. நீ காரணமே சொல்லலைன்னா என்ன அர்த்தம்? உனக்கே காரணம் தெரியலன்னு அர்த்தம். இந்த நேரத்துல நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. சரி, இப்ப புரியாது. நான் போதையில இருக்கிறேன். ஆனா காலையில நான் தெளிவா தானே இருந்தேன். அப்ப சொல்லிருக்கலாம்ல. நேற்று நான் தெளிவா தானே இருந்தேன். அப்பவே சொல்லிருக்கலாம்ல. இப்ப நீங்க சாப்பிட வரீங்களா இல்லையா? இது பேசுறதுக்கான நேரம் இல்ல. ஏன் ராகுல் காலம் ஏமாங்கண்டெல்லாம் பார்த்து வச்சிருக்கிறியா? அதனாலதான் உங்க அம்மா விட்டு கோச்சிட்டு போகாம இருக்கிறியா? எதுவா இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பேசுவோம். தெரிஞ்சதுக்கு அப்புறம் பேசணுமா? நான் தெரியணும், ஆதி தெரியணும். உங்களுக்கு போதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் பேசலாம்னு சொன்னேன். ஓ ஓகே, நான் போதையில இருக்கிறேன், நீ தெளிவா இருக்கிற, அதானே? ஆமா, நீ ரொம்ப தெளிவா இருக்கிற மீனா. அது இன்னைக்குதான் எனக்கு புரிஞ்சுது. உன் மனசுல கிறிஸ்து மேல பாசம் இருக்குதுன்னு நினைச்சேன். இல்ல, அது சும்மா ஒரு போய் காட்டிக்கிறேன். அடுத்த பிள்ளைய சொந்த பிள்ளையா பாக்குறதுக்கு உனக்கு மனசு வரல. அது நீங்க எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இந்த மனோஜ் இருக்கான்ல, அவன் பொய்யா கிறிஸ்து மேல பாச காட்டுறான் பாத்தியா? அதுக்கும் நீ பண்றதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்ல. ரெண்டும் ஒண்ணுதான், போலி பாசம். உனக்குள்ள ஒரு போலி மீன் இருக்கிறா, அதை நான் தெரிஞ்சுட்டேன். என் பொண்டாட்டிக்கு பூ மாதிரி மனசு, அவ எல்லாருக்கும் நல்லதுதான் நினைப்பான்னு பெருமையா பேசுவேன். ஆனா அந்த பூக்கு நடுவுல முள்ளும் இருக்குதுன்னு நல்லா தெரிஞ்சிருச்சுல. விடுங்க, வாங்க சாப்பிடலாம். விடு, இனிமே உன்ட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. நான் குத்து வச்சது அவ்வளவுதான். புருஷன் பேச கேட்காத பொண்டாடி தான் எனக்கு வரணும்னு இந்த ஆண்டவன் தலையில எழுதிட்டான். அது யாரும் என்ன
பண்ண முடியும்? எங்க போறீங்க? அமெரிக்காவுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா ஆப்பிரிக்காவுக்கு போவேன். நான் வந்ததுல இருந்து நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லல. நீ கேக்குற கேள்விக்கு மட்டும் நான் பதில் சொல்லணுமா? மீனா எதுக்கு இப்ப கால் பண்றா? எதுக்கு மீனா எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டீங்க? நீ நிம்மதியா தூங்குற, என்னால தூங்க முடியல. மெதுவா பேசுங்க, முத்துவுக்கு கேட்டுற போது. அவர் மேல தூங்க போயிட்டாரு. சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. இன்னைக்கு அவர் என்ன ஒரு இடத்துக்கு கூட்டு போனாரு. அது எங்க தெரியுமா? எங்க? கிருஷ்ண தத்தெடுக்க போறோம்னு சொல்லி ஒரு குழந்தைகள் காப்பகத்துக்கு கூட்டு போயிட்டாரு. என்ன மீனா சொல்றீங்க? பயப்படாத, நான் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஆனா அவர் என்னமோ நான் கிருஷ்ண மேல உண்மையான பாசத்தோட இல்ல நினைச்சு என்ன திட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் என் மேல ரொம்ப கோவப்படுறாரு. உன்னால எங்க 2 பேருக்குள்ள பெரிய பிரச்சனை ஆரம்பிக்குது. அது எங்க போய் முடியும்னு தெரியல. தயவு செஞ்சு கேக்குறேன், இப்போ வாயை மூடிட்டு இருக்காத, ஏதாவது செய்ய. மீனா, உங்க சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. நீங்க எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஹெல்ப் எல்லாம் பண்ணல, பாவம் பண்ணிட்டு இருக்கேன். போக போக என்னால இந்த பாவத்தோட பாரத்தை எல்லாம் தாங்க முடியல. ஏதாவது பண்ணு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மீனா. என்னால உங்களுக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். அதனால நானுமே ரொம்ப குழம்பி போயிருக்கேன். கொஞ்சம் பொறுமையா இருங்க ப்ளீஸ். என்னால ஒரு அளவுக்கு மேல பொறுத்துக்க முடியாது. இன்னைக்கு எங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துருச்சு. அவருக்கு என் மேல இருந்த நல்ல பேரும் போயிட்டு இருக்கு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியாம கோவில போய் அழுதுட்டு வரேன். குடிக்கவே மாட்டேன்னு சொன்ன மனுஷன் இப்ப ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து அவர் பேச்ச நான் கேட்கலன்னு வம்பெடுத்துட்டு இருக்காரு. என்னால என்னதான் பண்ண முடியும் சொல்லு? இல்ல மீனா, எனக்கு எல்லாமே புரியுது. ஆனா என்ன இந்த நேரத்துல நீங்க 2 பேரும் இங்க நிக்கிறீங்க? தூங்கலையா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்ல ஆண்டி, ரிஷி உள்ள வந்து தூங்குறான். அதான் அவன் பாட்டி எப்ப வருவாங்கன்னு சொல்லி மீனா கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். ஆமா, அவ வந்துட போறா பாரு. அப்படியே அந்த பொம்பளை வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னாலும் இவ விட மாட்டா. இந்த வீட்டுல யாரும் சந்தோஷமா இருக்க கூடாதுங்கறதா இவளோட நினைப்பு. அப்படிலாம் இல்ல ஆண்டி. நானே கிருஷ்ண வேற ஏதாவது இடத்துக்கு அனுப்பலாம். அப்படி பண்ணும்போது முத்து கிட்ட சொல்லாதீங்கன்னு மீனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். யாரு இவளா? அவனை நல்லா கொம்பு சீவி விட தான் தெரியும் இவளுக்கு. இவகிட்ட போய் சொல்ற பாரு. இதெல்லாம் பேசுற நேரமா இது? போய் தூங்கு போ. சரி, என்ன அப்படி பாக்குறீங்க? இல்ல, நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏதாவது ஒரு பொய் சொல்லி நீ உன்னை காப்பாத்திக்கிட்டே இருக்கியே. இது சாதாரண மனுஷங்களுக்கு எல்லாம் வராது. அதான் அப்படி பாக்குறேன். ஆனா இந்த பொய் எப்பவுமே உன்னை காப்பாத்தாது. ஒரு நாள் இது எல்லாத்துக்குமே நீ பதில் சொல்லிதான் ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா உண்மை சொல்றதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு என் புருஷனோட நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற என் வாழ்க்கையும் அழிச்சிடாத. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீங்க கவலைப்படாதீங்க மீனா. கண்டிப்பா இந்த உண்மையை நான் சீக்கிரமாவே சொல்லிடுவேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அம்மா, உங்களுக்கு டிராயிங் தெரியுமா? சூப்பரா வரைஞ்சிருக்கீங்க. இங்க பாரு, நான் இப்ப சொல்றதை அப்படியே செய்யணும், சரியா? சரிம்மா. இந்த கையில வச்சுக்கோ. இங்க பாரு, ஹால்ல மனோஜ் இருப்பாரு. நீ இதை எடுத்துட்டு போய் மனோஜ் கிட்ட காட்டி இதை நீதான் வரைஞ்சேன்னு சொல்லணும். நான் தான் வரையிலையே, நீ தானே வரைஞ்ச. அது சரிதான். மனோஜ் கிட்ட நீதான் வரைஞ்சேன்னு சொல்லி காமி. இன்னொருத்தவங்க பண்ணத நம்ம பண்ணோம்னு சொல்றது தப்பு இல்லையாமா? தப்புதான். ஆனா நல்ல விஷயத்துக்காக போய் சொல்றது தப்பு இல்ல. இதுல என்ன நல்ல விஷயம் இருக்கு? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது. நீ முதல்ல நான் சொன்ன மாதிரி செய்ப்போ. சரிம்மா. அங்கிள், என்னடா? இத பாருங்க. டேய், சூப்பரா இருக்குடா. யார் வரைஞ்சது? நான் தான் வரைஞ்சேன் அங்கிள். நீ வரைஞ்சியா? உனக்கு டிராயிங்லாம் தெரியுமா? பரவாயில்லையே, சூப்பரா வரைஞ்சிருக்கடா. தேங்க்யூ அங்கிள். கொடுங்க, நான் எல்லார்கிட்டயும் காட்டிட்டு வரேன். தாத்தா, நீங்க பாருங்க. ரொம்ப பிரமாதமா வரைஞ்சிருக்க. ப்ளீஸ், அவன மாதிரியே வரைஞ்சிருக்கிற. இவர் முகத்தை வரைஞ்சா இவர் மாதிரி தானே தாத்தா இருக்கும். நல்லா வரைஞ்சிருக்க. தேங்க்யூ தாத்தா. மனோஜ் வரையறதுல திறமையானவனா இருக்கான்ல? ஆமாப்பா, நல்லா வரைஞ்சிருக்கான். மனோஜ வரைஞ்சிருக்கான், சூப்பரா வரைஞ்சிருக்கான். வாவ், நல்லா வரைஞ்சிருக்கடா. அதுவும் இந்த ஏஜ்ல இவ்ளோ நல்லா ஸ்கெட்ச் பண்ணிருக்க. தேங்க்யூ ஆன்ட்டி. நல்லா வரைஞ்சிருக்கால அங்கிள். நல்லா இருக்கு. என்னது? மனோஜ வரைஞ்சிருக்கான் பாருங்க. ஏய், சூப்பரா இருக்கடா, நல்லா வரைஞ்சிருக்கடா. என்னத்த வரைஞ்சு வச்சிருக்கான்? ஏதோ கிறுக்கி வச்சிருக்கான். மூக்கு காதெல்லாம் கோணமானலாம் இருக்கு. ஆண்டி, நேர்ல என்ன இருக்கோ அப்படிதானே வரையும் போது இருக்கும். கரெக்ட். என்னடா சொல்ற? அப்ப நான் நல்லா இல்லன்னு சொல்றியா? ஐயோ, நான் சொல்லல, உங்க அம்மா தான் சொல்றாங்க. ஏய், விஜயா, கிரீஸ் நல்லா தான் வரைஞ்சிருக்கான். அதுல குறை சொல்லாத. சின்ன வயசுல ஒரு குழந்தை தன் திறமையை வெளிப்படுத்தும் போது அதை பாராட்டி மோட்டிவேட் பண்ணணும். அப்பதான் அந்த கலை அவனுக்கு வளரும். இவனை இங்க வச்சு வளர்க்கறதே வேண்டாத வேலை. இதுல இவன் திறமைய வேற வளர்க்கணுமா? அம்மாவுக்கு மத்தவங்க குறைய சொல்லி தான் நல்லா வரும், பாராட்டெல்லாம் வராது. கிரிஷ், நீ வேணா பாட்டிய வரைஞ்சு காட்டுறியா? வேணாம் வேணாம். என்ன எதுக்கு இவன் வரையணும்? பேய் மாதிரி வரைஞ்சு வைப்பான். ஓ, அவ்வளவு ஒரிஜினலா வரைவானா? டாடி, யாரடா சொல்ற? டாடி என்ன ஸ்கூல்ல டிராப் பண்றீங்களா? கிரீஸ், வா. தாத்தா, இதுப்பா மனோஜ டாடின்னு கூப்பிட்டேன். திடீர்னு கூப்பிட்டா உன்னை யாராவது அப்படி கூப்பிட சொன்னாங்களா? யார் கூப்பிட சொன்னது? कलेक्टर अच्छे बेटा अपन चलो या तो ठीक है और बताओ। और कल बड़वानी 12 तारीख में बड़वानी क्या लेके गए थे? वेन्यू लेके गए थे। छोड़ दो। बस आए ना? हाँ, बस और बता। और एक तो वो भेजता हूँ तो सोनू को करा सकते ठीक है। एस्टर आओ कुछ हाँ। हेलो, बोलो। ठीक। नहीं नहीं, अभी तो नहीं लगाया, मैं लगा रहा हूँ। जरा मैं 2 मिनट लगा रहा हूँ ना, रुक जाओ। हाँ हाँ, लगा रहा, रुक जाओ। गधे को भी जबरन में पिना दिया। अरे खंडवा गया। अरे अब भी खंडवा गया। एक का खड़ा हुआ।
कालू एक लगाओ नहीं अगर टेस्ट कहीं दे दे तो क्रॉसिंग व्रासिंग तो है उधर गाड़ी, गाड़ी एक अपनी हुंडई की है। हाँ, दे देगा ना आराम से, तो देगा। अरे जो अभी 11 तारीख में बना ना, 13 को डाल दी। कहाँ डाली? अरे जरा मिल लो। हाँ, अरे वो तस्लीम भाई आ रहा है यार, तो एक काम करो ना विजय भैया, उसको क्रॉसिंग दे दो ना यार। हाँ दे दो ना यार, वो भी रात में कहाँ परेशान होगा। क्यों, कितनी देर हो गई? निकल गया, आधा घंटे से ज़्यादा हो गया। आधे घंटे से 6 ज़्यादा सवा हो 6 बजे गई। निकल गए थे। देसगांव या अपने, हाँ देसगांव के समथिंग दे देगा। क्यों रिटर्न बाय महिंद्रा का आ रहा था ना खंडवा से एक्स्ट्रा। हाँ हाँ, तो लाली आपने इसकी है संडे की गाड़ी। शुभम के पास चले गए, शुभम को बोल दिया था रिटर्न का मैंने। हाँ ठीक है ना, मैं दे रहा हूँ तस्लीम भाई के नंबर से सेंड करवा रहा हूँ, जरूरत कर रहा है ना। हाँ दे दो, वो बोल रहा है कि मैं फिर दे दूँ, ऐसा आदमी, जल्दी आ जाएगा। अरे ऐसा आदमी हो ना। नंबर है कहाँ? हाँ भाई, अरे अच्छा भला बहन चो दिन भर से फालतू बैठे थे, लो 3 हो गए और तो कहीं नहीं है। मेरा सीएनजी का बना लूँ। बोलो। जरूरी काम चलते हैं। जमा करे ना 5 के ना उसकी बुकिंग ट्रांसफर खाते में जमा है। कौन बोल रहा है? अभी मैं बोल रहा हूँ, मैं बोल रहा हूँ खाते में जमा काय कर रहे हैं अभी तो बोल रहा हूँ यार, चंदन की तो दी है, मेरे को याद है। जुनैद भाई पैसा के 2 बार मेरा नहीं तो बोलना पेमेंट ट्रांसफर से खाते में जमा है, मैं बोल दूंगा। कार्ड का उसका भी